வீட்டில் வளர்த்த வளர்ப்பு நாய் வெறிநாயாக மாறி குடும்பத்தாரை கடித்து வைத்த கொடூரம் கன்னியாகுமரியை கலங்கடித்துள்ளது. இது பற்றிய செய்தி தொகுப்பை பார்க்கலாம். நாய் நன்றி உள்ளதுதான், ஆனால் நாய்க்கு வெறி பிடித்தால் சோறு போட்டு வளர்த்த எஜமானர்கள் என்பதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே சுங்கான்கடையைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளி ஸ்டான்லி. இவர் ஆசையாய் வேட்டைக்கு பயன்படுத்தப்படும் கன்னி இனத்தைச் சேர்ந்த நாயை வளர்த்த நிலையில் வெறி பிடித்த நாய் உரிமையாளர் என்றும் பாராமல் ஸ்டான்லியையே கடித்து உள்ளது. பீதியடைந்த ஸ்டான்லியின் குடும்பத்தினர் கதவுகளை அடைத்துக் கொண்டு உள்ளேயே பதுங்கிக் கொண்டனர். ஆனால் நாய் அந்த இடத்தை விட்டு நகரவே இல்லை. அந்த வீட்டை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்ததை பார்க்கையிலேயே பதற்றமாக உள்ளது. போதாத குறைக்கு வீட்டில் வளர்த்து வந்த கோழிகளையும் ருசி பார்த்து உள்ளது இந்த வெறிபிடித்த நாய். மாநகராட்சிக்கு தகவல் தந்தும் பயனில்லை என்று புலம்புகின்றனர் குடும்பத்தார். வீட்டில் வளர்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நாய் திடீர்னு வெறிபிடிச்சு வீட்டில் உள்ளவங்களெல்லாம் கடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ என்னென்னா காலையில் 7 மணிக்கு நாங்கள் வீட்டை கேட்டை தொடங்கும் வரும்போது கடிக்க ஆரம்பிச்சிது. அப்புறம் நாங்கள் மாநகராட்சி தொடர்பு கொண்டோம். இங்கே மேற்கு மண்டல எஸ்ஓ அவங்கள தொடர்பு கொண்டு கேட்டோம். அவங்க ஒரு 2 பேரும் அனுப்புனாங்க. அப்புறம் திருப்பி பார்த்துக்கிட்டு இங்கே எங்கள்கிட்ட அந்த வண்டி பிடிக்கக்கூடிய வாகனம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு மேலே தொடர்பு கொள்றதுக்கு நம்பர் தந்தாங்க. அவங்களாம் தொடர்பு கொண்டோம். சரி, எங்களுக்கு தோவாலையிலேருந்து தான் வண்டி அனுப்ப வேண்டியது இருக்குது, அப்போ வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு மாநகராட்சியில் எந்த நடவடிக்கையும் இதை பற்றி எடுக்கலை. இல்லை, இதுக்கு மேலே எங்களுக்கு யாருக்கு சொல்லணும்னு தெரியல. இப்போ வீட்டை விட்டு வீட்டில் இருக்கிறவங்களும் வெளியே வர முடியாது இருக்கிறாங்க. நாங்கள் வீட்டுக்கு வெளியே இருக்கிறவங்க உள்ளே போக முடியாமல் இருக்கிறோம். வீட்டில் வளர்த்த நாய்க்கு திடீரென வெறி பிடித்தது எப்படி என புரியாமல் புலம்பி வருகின்றனர் ஸ்டான்லியின் குடும்பத்தினர். தெருநாய்கள் மட்டுமல்ல, வீட்டு நாய்களிடமும் இனி கவனமுடன் இருக்க வேண்டும் என்பதையே இதுபோன்ற சம்பவங்கள் உணர்த்துகின்றன. தந்தி தொலைக்காட்சி செய்திகளுக்காக நாகர்கோவிலில் இருந்து பிரசாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.